வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்கான சிறப்பு பலன்களை தான் பார்க்க போகிறோம். எதனால சிறப்பு பலன் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இந்த வீடியோ போடுறோம்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ செய்யலை, இப்போ நடைமுறைப்படுத்தலை, இப்போ நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா இன்னும் 7.5 வருஷம் நீங்கள் காத்துட்டு இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு அவசரமாக இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு போடுறோம். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வாரமோ ஒரு மாசமோ இல்லை, உங்களுக்கு இன்னும் 7 மாசம் டைம் இருக்கு. அதனால தான் நம்ம முன்கூட்டியே இதை போடுறோம். இன்னும் 7 மாசம் கழிச்சு உங்களுக்கு 7.5 சனி தொடங்குறதுனால நீங்க சில விஷயங்கள் எல்லாம் இப்பவே செஞ்சிடணும். அதற்கான கிரக அமைப்பும் சாதகமான சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த ஒரு ராசி பலனையும் வீடியோவில் பார்க்குறீங்க, நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் சரி, அதில் நல்ல காலங்கள் நமக்கு இருக்கு, நல்ல கிரக அமைப்பு இருக்குன்னா அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வேகமாக நம்ம பயணத்தை தொடங்கணும். தொழிலோ வியாபாரத்தில் வேகம் எடுக்கணும். அதே கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லா இல்லை, சாதகம் இல்லாத கிரக அமைப்புன்னா அப்போ நீங்கள் உங்களோட பயணத்தை ரொம்ப எச்சரிக்கையாக பயணம் செய்யணும். அப்போ இந்த 7 மாதம்ங்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் இந்த 7 மாசத்துல முடிச்சு வச்சுட்டு 7.5 சனி காலத்துல உங்களோட அன்றாட அலுவல்கள், உங்களோட ரொட்டீன் லைஃபை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். எந்த சிக்கலுமே இல்லாம 7.5 சனியை கடந்துடலாம். இந்த 7.5 சனி பெரிய அளவுல பாதிப்பை தருமா அப்படின்னா நிச்சயமாக மேச ராசிக்கு 7.5 சனி பாதிப்பை உறுதியாக தரும். காரணம், உங்க ராசி அதிபதி செவ்வாய்க்கு இயற்கையாகவே பகை கிரகம் அப்படின்னா சனி. அப்ப அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய 7.5 சனி செவ்வாயின் வீட்டில் பிறந்த மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் நிச்சயமாக பாதிப்பை தரும். அப்ப பாதிப்பை தரும் அப்படின்னு ஒன்னே பயந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் தான் தள்ளி வைக்கணும். அப்ப இப்பவே அந்த 7 மாசம் டைம் இருக்கும்போது நீங்க இப்பவே முக்கியமான முடிவுகள், முக்கியமான விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தி விட்டால் உங்களுக்கு 7.5 சனியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்க ரொம்ப ஈஸியாக 7.5 ஆண்டு காலத்தை கடந்து விடலாம். இந்த சிறப்பு பலன் வீடியோ என்ன கிரக அமைப்புகளை வச்சு நம்ம கணிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனியும் 12ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவும். இந்த கிரக அமைப்பை வைத்துதான் இந்த 7 மாதம் நீங்க எதையெல்லாம் செய்ய போறீங்க, எதையெல்லாம் செய்யணும், எதெல்லாம் வெற்றியை தரும், எந்த விஷயங்கள்ல நீங்க தடைப்பட்டு இருந்தீங்க, எது நடக்கலன்னு நினைச்சீங்க, எது கிடைக்கலன்னு நினைச்சீங்க, எதுல ஏமாந்தீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்திலிருந்து வெளிவரத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கத்தை சொல்லும். மேச ராசியோட அதிபதி செவ்வாய், இங்கே உச்சம் பெற்றிருக்கும் கிரகம் சூரியன். மேச ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம். இதுல அஸ்வினியும் பரணியும் 4 பாதங்களையும் கொண்டது. கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேச ராசியில் இருக்கும். இதுல அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி கேது, பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன், கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன். மேச ராசி என்பது ஒரு படை தளபதி போன்ற குணம் கொண்டவர்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் ஆளுமை பண்பு நிறைந்தவர்களாகவும், மற்றவர்களை வழிநடத்துவதில் சிறந்தவர்களாகவும், ஆலோசனை கூறுவதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மேச ராசிக்கு கடந்த சில காலங்கள் எதுவும் சிறப்பாக இல்லை. காரணம், 12ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் உங்கள் ராசியில் ஒரு வருடம் இருந்த குருவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தரவில்லை. அதே நேரத்தில் குரு மே மாதம் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தனகாரகன் குரு. அப்ப தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது மிகவும் விசேஷம். அங்கிருந்து குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும், அவருடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். அது மிகப்பெரிய மாற்றத்தை தொழிலில், வியாபாரத்தில் தரும். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மாங்கல்ய ஸ்தானம் 8ஆம் இடம். அப்ப திருமண தடை விலகிவிடும். திருமண உறவில் இருந்த விரிசல், சிக்கல்கள் நீங்கிவிடும். உங்களோட வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து வேறுபாடோ வழக்குகளோ இப்பொழுது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களோட எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். பகைவர்கள் பகையை குறைத்துக் கொள்வார்கள். உங்களோட எதிரிகளின் தன்மை, வேகம் குறையும் காலம். அப்ப இது எல்லாம் உங்களுக்கு சிறந்த காலம். 11ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருப்பதும் சிறப்பே. காரணம், லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி ஆட்சி பெற்று இருப்பது மிகவும் விசேஷம். இது எல்லாமே இன்னும் 7 மாசமே.
அதன் பிறகு உங்களோட 12ஆம் வீட்டிற்கு சனி பெயர்ச்சியாகி வந்து அங்கிருந்து உங்களுக்கு 7.5 சனியை தொடங்கி விடுவார். அதுல ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம்ங்கிறது விரய சனி, கட்டுக்கடங்காத விரயங்கள், எதிர்பார்த்த செலவை விட எதிர்பாராத செலவுகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும். எந்த விஷயத்தையும் எப்படி பிளான் பண்றதுன்னு தெரியாம நீங்க தவிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அப்ப அந்த சூழ்நிலை வரும்னு 7 மாசம் முன்னாடியே நம்ம சொல்லும் போது நீங்க அதையெல்லாம் தவிர்த்து விடலாம். அதுல எல்லாம் எச்சரிக்கையாக இருந்திரலாம். அதுக்குதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த 7 மாசத்துல முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய வருமானத்தின் அளவை அதிகரிக்கிறதுக்கான திட்டத்தை செயல்படுத்தலாம். அது சேவிங்ஸா இருக்கலாம், அல்லது தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, புதிய பிரான்ச் தொடங்குறது, டீலர்ஷிப் கொடுத்து உங்க தொழிலை பெருசா நீங்க மாத்துறது, அல்லது வேற ஒரு தொழிலை பிரான்ச்சைசி எடுத்து நீங்க செய்யறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து புதுசா தொடங்குறது, பிக்ஸட் டெபாசிட்ல பணம் சேமிக்கிறது, ரெக்கரிங் டெபாசிட்ல பணத்தை நீங்க மாதாந்திரம் நீங்க சேமித்து வைக்கிறது, அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனத்துல ஏதாவது ஒரு சேமிப்பை நீங்க செய்யறது, அஞ்சலக சேமிப்புல பணத்தை போடுறது, இன்சூரன்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுறது, இதை எல்லாத்தையும் செய்யலாம். அதே மாதிரி நிரந்தர வருமானம்னு சொல்லக்கூடிய வாடகை வர மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு, அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டி வாடகைக்கு விடுறது, அல்லது ரொம்ப நாளா ஒரு காலி இடம் இருக்குன்னா அதை வந்து செட் பண்ணிட்டு அதை வந்து மாதாந்திர வாடகைக்கு நீங்க வந்து அப்படியே வாடகைக்கு விடலாம், அல்லது ஒரு சின்ன ஷெட்டு போட்டு வாடகை வர மாதிரி செய்யறது. இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இந்த 7 மாசம் நீங்க ஈடுபடலாம். அது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அடுத்த 7.5 ஆண்டு காலமும் வருமானத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிரந்தர வருமானத்திற்கான வழியை இந்த 7 மாதத்தில் நீங்கள் ஏற்படுத்தலாம். அதை விட முக்கியம், அந்த வருமானம் வருவதற்கான வழிகளும் உங்களுக்கு ஈஸியா தென்படும். 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். அந்த 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப மாங்கல்ய ஸ்தானத்தை மங்களகாரகனான குரு பகவான் பார்வை செய்வதால் உங்களுக்கு திருமண தடை ஏதாவது இருக்கு, நீண்ட காலமா வரன் பார்க்கிறோம், அல்லது ஒரு வரன் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு, இன்னும் ஏதோ ஒரு காரணத்துல தடையா இருக்குன்னா அதெல்லாம் நீங்க வேகப்படுத்தலாம். அது வேகம் எடுக்கும். அப்ப மேச ராசிக்காரர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடி வரும். வரன்கள் தாமதமானதெல்லாம் உங்களுக்கு நீங்கி எளிதில் வரன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப கிடைக்கும். திருமணத்தை நீங்க 7.5 சனியில நடத்தலாம். ஆனால் திருமணத்திற்கு வரன் பார்க்கறது, தேதி குறிக்கிறது, இதையெல்லாம் இப்பவே முடிச்சிடணும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, வீட்டு மனை வாங்கலாமா, காலி இடம் வாங்கலாமானா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா உங்களோட ராசியோட அதிபதி செவ்வாயோட இன்னொரு வீடு விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியை 2ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகன யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்துல உங்களோட வாழ்க்கை துணையோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, ஏதாவது நீதிமன்ற வழக்கு இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னா அதையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். அது குடும்ப வழக்காக இருக்கலாம், வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடாக இருக்கலாம், அல்லது அவதூறு வழக்குகளாக இருக்கலாம், இல்ல நீங்க யார் மீதும் போட்ட வழக்கா இருக்கலாம். இதையெல்லாம் இந்த 7 மாசத்துல பேச்சுவார்த்தையினாலேயோ அல்லது நீதிமன்றத்தின் வழியாக நீங்க தீர்வு கண்டு கொண்டால் நல்லது. இல்லைன்னா அடுத்த 7.5 ஆண்டு காலமும் அந்த வழக்கு முழுமை பெறாமல் இழுத்துட்டே இருக்கும். தேவையில்லாம நீங்க நீதிமன்றத்துக்கு அலையணும், பண விரயம், நேர விரயம், இது எல்லாமே அப்ப நடக்கும். அதனால இந்த 7 மாசத்துல அதையெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப முனைப்பு காட்டுங்க. உங்களோட அட்வொகேட் கிட்ட பேசி வழக்க சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப தொழில்ல வந்து ஒரு புதிய மெஷின் வாங்கலாம், பழைய இயந்திரத்தை கொடுத்துட்டு புதிய இயந்திரம் வாங்கலாம், அல்லது புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துறது, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நீங்க வந்து உங்களோட ஃபேக்டரியில இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இஆர்பி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையெல்லாம் செய்யறதுக்கு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்களும் சரி, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பர் பீரியட். உங்களோட நிறுவனத்தோட பிசினஸை பெருசு பண்ண ஒரு வெப்சைட் டெவலப் பண்றது, அந்த வெப்சைட்டை அப்கிரேட் பண்றது, இது எல்லாமே செய்யறதுக்கு இது பர்ஃபெக்ட் பீரியட். இப்ப செஞ்சிட்டீங்கன்னா சொன்ன நேரத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது எல்லாமே நடந்துடும். 7.5 சனி காலத்துல நீங்க அதை செஞ்சீங்கன்னா அது நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு செய்வாங்க, நீங்க சொன்னதை அவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க, அப்படியே டைம் இழுத்துட்டே போயிடும். அந்த ப்ராஜெக்ட் எதையுமே கம்ப்ளீட் பண்றதுல பயங்கர கஷ்டம் வந்துடும். அதனால நீங்க இப்ப 7 மாசம் இருக்கு, இதுல நீங்க அதை சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க தொழில் வியாபாரம் இந்த 7 மாசத்திலேயே நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பல்வேறு சிக்கல்களை
கொடுத்திருந்தாலும் 12ல் ராகு இருப்பதுல ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கு. தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டுல தொழில் பண்ணணும், வேலையை விரிவுபடுத்தணும், நமக்கு நிறைய ஆர்டர்ஸை எடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், அல்லது வெளிநாட்டுல இருந்து சில பொருட்கள் டிமாண்டா இருக்கு இந்தியாவில், அதை இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு கிடைக்கும். அதுலயும் இந்த 7 மாதத்துல உங்களுக்கு விசா ஒர்க் பர்மிட்டோ எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ஃபாரின் போயிடுவீங்க, அல்லது அதற்கான அனுமதி இப்ப கிடைச்சிடும். இவ்வளவு நாள் டிலேவா இருந்தது எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்கும். பிசினஸ்லயும் சரி, நீங்க அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போறீங்க, அரபு நாடுகள்ல நீங்க தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் 12ல் ராகு இருக்கும்போது அது பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு 11ல சனி இருக்கிறதும் 12ல் ராகு இருக்கிறதும் தொழில அரபு நாடுகளுக்கு விரிவுபடுத்துறது, உங்க தொழில ஒரு முஸ்லிம் நண்பர்களை பார்ட்னரா இணைத்துக்கிறதுல இதுல எல்லாம் பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க ஏதாவது அரசு போட்டித் தேர்வுல கலந்துக்கிறீங்க, அல்லது அரசாங்கத்தோட வினாடி வினாவுல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு விளையாட்டு போட்டியில கலந்துக்கணும்னா அது எல்லாவற்றிற்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதே போல மாணவ மாணவிகள்ல தான் இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க, எம்ஃபில் பண்றவங்க, எம்எஸ் பண்றவங்க, எம்டி பண்றவங்க எல்லாருமே வருவீங்க. இவங்களுக்குமே இந்த 7 மாதம் சிறப்பா இருக்கும். பிஹெச்டி பண்றீங்க, வைவா வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல திசிஸ் சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எல்லாமே இந்த காலகட்டத்துல சப்மிட் பண்ணுங்க. இந்த 7 மாசத்துல நீங்க வைவா வைக்கிறதோ திசிஸ் சப்மிட் பண்றதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களோட கைடோட திருப்தியான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கைடோட ஆலோசனையை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. அரசியல்வாதிகளுக்கும் சரி, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்பீங்க, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிக்கணும்னு சொல்லி, கலைத்துறையை சார்ந்தவங்களோ அல்லது இந்த மாதிரி ஒரு படைப்பை நம்ம உருவாக்கணும், இதுல நம்ம இந்த மாதிரி பங்களிப்பு கொடுக்கணும்னு. அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளோட அமைப்புலையோ அல்லது நம்மளோட கட்சியிலையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்மளோட மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை நம்ம தெரியப்படுத்தணும், இது நம்மளோட நீண்ட கால ஐடியா, இதை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளோட அமைப்புக்கும் கட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்கும், அதன் வழியாக நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சொன்னா என்ன செய்வாங்க? சொன்னா எடுத்துக்குவாங்களா? சொல்றதுக்கு ஒரு அமைப்பு வரலையே, ஒரு சரியான நேரம் வரல, நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லலாம் நினைச்சா அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு தடங்கள் ஏற்படுதே நினைச்சீங்கன்னா இப்போ அதற்கான கதவுகள் திறக்கப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நீங்க போய் சொன்னீங்கன்னா அதை கேட்டுக்குவாங்க. அது நல்ல ஆலோசனைன்னு மிகப்பெரிய பாராட்டும் கிடைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு இந்த 7 மாதமும் மேச ராசியை சார்ந்த கலைத்துறையினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பாக இருக்கு. கல்வி நிறுவனங்கள் அல்லது கல்வித்துறையை சார்ந்தவர்கள் ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அல்லது உங்களோட இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற கடனை கட்டுறதுக்கு உங்களோட ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க சேல் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இது சிறப்பான காலம். நீங்க உங்களோட ட்ரஸ்ட்டை பெருசு பண்றதுக்கும் அதுல வேற மெம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கும் நல்ல ஒரு அருமையான காலகட்டம் இது. 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ட்ரஸ்ட் சம்பந்தமான முடிவுகள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு வரும். உங்களோட இன்ஸ்டிடியூட் 2 அல்லது 3 இன்ஸ்டிடியூட் நடத்துறீங்க, ஒன்னும் அவ்வளவு சிறப்பா இல்ல, அல்லது அது இப்ப ரீச் இல்லைன்னா அதை நீங்க க்ளோஸ் பண்ணலாம், அல்லது புதுசா ஒரு இன்ஸ்டிடியூட்டை தொடங்கலாம், அல்லது ஒரு கோர்ஸை நீங்க குறைக்கிறது, புதுசா ஒரு கோர்ஸுக்கு அரசு கிட்ட அனுமதி வாங்குறது, இது எல்லாமே இப்ப அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இப்ப அப்ளை பண்ணா ரொம்ப அருமையா உங்களுக்கு அதற்கான அனுமதி கிடைச்சிடும். நீங்க அதுல நல்ல ஒரு பெயர் புகழை பெறுவதற்கும் உங்க இன்ஸ்டிடியூட் நல்ல பெயரை பெறுவதற்கும் ஒரு அமைப்பு சூப்பரா இப்ப காணப்படுது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களா இருக்கலாம், அல்லது மருந்தாளுநர்களா இருக்கலாம், அல்லது அதுல இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லோருக்குமே இது சிறப்பான காலகட்டம். ஏன்னா 12ல் ராகு இருக்கும் பொழுது மருத்துவத்துறை பெரிய வளர்ச்சி பெறும். நீங்க ஒரு கிளினிக் நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு பார்மசி தொடங்கலாம் அப்படின்னா இப்ப அதற்கு அருமையான அமைப்பு. அதுக்கான எல்லா காலகட்டமும் கைகூடி வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஒரு கிளினிக் நடத்துறோம், அதுல ஒரு ஆபரேஷன் தியேட்டர் உருவாக்கலாம், நம்ம சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு இப்ப அருமையான வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மருத்துவமனைகள்ல இப்ப நவீன உபகரணங்களை பயன்படுத்துறாங்க. ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்றதுனால ஆபரேஷன் பண்றது எல்லாமே ரொம்ப ப்ரொசீஜர்ஸ் ஈஸியா ஆயிருச்சு. அந்த மாதிரி உங்களோட ஹாஸ்பிட்டலை நீங்க அப்கிரேட் பண்ணணும்னா அதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க வங்கியில ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு அரசாங்கத்தோட அனுமதி பெறணும்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் கேதுவின் தன்மையை வச்சு இப்ப நீங்க சரியாக முடிவெடுத்தால் உங்களோட மருத்துவத்துறையில நீங்க நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம்.
விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மேச ராசிக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். உங்களோட விவசாயம் செய்யக்கூடிய அளவை நீங்க இந்த வருஷம் அதிகரிப்பீங்க. ஏற்கனவே விவசாயம் பண்ற அளவு கம்மியா இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாய பூமியோட அளவை விட நீங்க விவசாயம் பண்ணுனது கம்மியா இருந்திருக்கும் கடந்த காலத்துல. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க முழு விவசாய நிலத்தையும் விவசாயத்துக்கு ஈடுபடுத்துவீங்க. அதனால நல்ல லாபம் கிடைக்கும். உங்களோட பயிர் நல்ல விளைச்சலையும், அந்த விளைச்சலினால் நல்ல அறுவடையும், அந்த அறுவடையில் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த 7 மாதம் உங்களுக்கு தரும். 7.5 சனி தொடங்குறதுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல மேசராசியை சார்ந்த அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள், மாதாந்திர வேலைக்கு போறவங்க, அல்லது தொழில் தொடங்குறவங்க, அல்லது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கவர்கள், மருத்துவர்கள், எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே இந்த 7 மாதம் சிறப்பாக இருக்கும். காரணம், இந்த 7 மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கடந்த காலங்களை விட மிக சிறப்பாக இருக்கு. மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று நடைபெற இருக்கும் சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் மிக சிறப்பா இருக்கு. அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த 7.5 சனி காலத்தை விட இந்த 7 மாதம் உங்களுக்கு தொட்டது துலங்கும் காலமாக இருக்கு. இந்த மார்ச் 29, 2025 அன்னைக்கு நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு 7.5 சனி தொடங்குற அதே நேரத்துல அந்த நாள்ல 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழ்து. அந்த 6 கிரக சேர்க்கையில சனி பகவானோடு சேர்ந்து 5 கிரகங்கள் பங்கு பெறுகிறது. இதே மாதிரி ஒரு கிரக சேர்க்கை 2019 டிசம்பர் கடைசியில வந்துச்சு. அதன் பிறகுதான் கொரோனா தொற்று நமக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்காத மாதிரி இந்த 6 கிரக சேர்க்கை இருக்கிறதுக்கும் 7.5 சனி தொடங்கும் இந்த நேரத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் 7.5 சனி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதற்கும் நீங்க அந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழும் அந்த நாளில் மகா ருத்ர வேள்விங்கிற மகா ருத்ர வேள்வி ஒன்று நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த மகா ருத்ர வேள்வி யாகத்தில் கலந்து கொள்ளுங்க. இது நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிற அதுலதான் கலந்துக்கணும்ல, வேற கோவில்கள்ல ஏதாவது மகா ருத்ர வேள்வி அந்த நாள்ல ஏற்பாடு செஞ்சிருந்தா அதுல கலந்துக்குங்க. நம்ம மகா ருத்ர வேள்வியும் சனி பயிற்சியாகவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் அதே நாள்ல நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த பூஜை, அந்த ஹோமம், வேள்வியில எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுல முன்பதிவு செய்யறதுக்குன்னு இருக்கிற தொகையை நான் இப்பயே உங்களுக்கு சொல்லிடுறேன். 105 ரூபாங்கிறது முன்பதிவு கட்டணமா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த முன்பதிவு கட்டணம்ங்கிறது ஒரு நபருக்கானது. யாரு கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, மேச ராசியும் மேச லக்னக்காரர்களும் இந்த மகா ருத்ர வேள்வியில் கலந்து கொள்வது அவசியம். காரணம், உங்களுக்கு 7.5 சனி தொடங்க இருக்கு. இந்த காலகட்டத்தில் 6 கிரக சேர்க்கையும் அதே நாள்ல நிகழ்வதால் அந்த 6 கிரகங்கள் மொத்தத்தில் 9 கிரகங்களுமான நவ கிரகங்களின் தோஷத்தை நீக்கக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு செய்யக்கூடியது அந்த மகா ருத்ர வேள்வி. ருத்ர பாராயணத்தை பெரிய அளவில், மிகப்பெரிய பொருட்செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த யாகம் என்பது நிச்சயமாக 7.5 சனியில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். அது 7.5 சனியின் தாக்கத்தை உறுதியாக மேசராசிக்கு குறைக்கும். அதனால அதுல கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்கிறதுனால இப்பவே நமக்கு டைம் இருக்கு, 7 மாசம் இருக்குன்னு நினைக்காம இப்பவே நீங்க முன்பதிவு பண்ணிடணும். காரணம், குறிப்பிட்ட நபர்கள் அதுல முன்பதிவான உடனே முன்பதிவை நிறுத்திடுவோம். இதை நானே தலைமை ஏற்று நடத்துறேன். அதனால அவசியம் கலந்துக்குங்க. அங்க நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். மேச ராசி, மேச லக்னம் அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரங்க கலந்துக்கணும்னா கண்டிப்பா கலந்துக்கணும். காரணம், 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணத்தையும் எளிதா எடுத்துக்க முடியாது. இதை பற்றிய முழுமையான தகவல்கள் இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு லிங்க் இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோவோட லிங்க் போட்டிருக்கோம். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி அந்த 12 ராசிக்குமான 6 கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற என்னுடைய ப்ரிடிக்ஷனை நீங்க பார்க்கலாம். நம்ம எல்லோருமே அந்த யாகத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களோட 7.5 சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட சனியாக இருப்பதற்கு அந்த யாகம் பெரிய அளவில் பயன்படும். அந்த யாகம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல கலந்துக்கிறதுக்கும் அதை பற்றிய மேலும் தகவல்களுக்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரையே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த 7 மாதம் மட்டுமல்ல, உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, பெருசு பண்றீங்க, அல்லது திருமணம் செய்றீங்க, அல்லது ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்கன்னா அப்ப உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கும் தசாபுத்தி
தசாபுக்தியும் கோச்சார கிரகங்களின் தொடர்பையும் வச்சுதான் நீங்க முடிவெடுக்கணும். அதனால உங்களோட ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பதே சிறந்தது. நான் அதை தான் எல்லா வீடியோலையுமே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன். அந்த மாதிரி தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தின் அருளாலும் என்னுடைய தாய் மகாலட்சுமியின் அருளாலும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மற்ற மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கும் இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.